ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாரியோட அம்மாவும் சாவோட அம்மாவும் ஷாப்பிங் போயிட்டு இருப்பாங்களா. அப்போ ரெண்டு பேருமே ஒரே ட்ரெஸ் வேறு போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. அங்கே இருக்க வெயிட்டர் வேறு, நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்லாம் வேறு கேட்பாங்க. அப்படியே தெரியுது, ஆனால் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே மாரியோட அம்மாவும் சாவோட அம்மா கேட்டேன், நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. பூசானில் வேறு இவங்க ஒன்றா உட்காந்து வேறு டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். ஆனால் நம்ம சாக்கு மட்டும் டென்ஷன் தாங்க முடியாது. இந்த போக்ஸில் எங்கே போனால் மெசேஜ் பண்ண கூட ரிப்ளை பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம பேக்கும், மா நீங்கள் டேரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணுறீங்கல்ல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம்ப்பா, கடைசியாக நான் லூயியோட ஃபியூனரலில் பார்த்தேன், எப்படி இருக்க நீ அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு வேற சாவும் பேசிக்கிட்டு இருப்பாரு. நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க, உனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கா என்ன அப்படின்ட்டு வேற பேக்கும் கேட்பாரா. சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாரு. சரி, ஓகே ஓகே, இந்த ட்ரிங்கை குடி அப்படின்னு சொல்லிட்டு வேற கொடுப்பாங்க. இவரும் குடிக்காமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரா. நீங்கள் தங்குறதா இருந்தால் குடிப்பா, ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது குடிக்காது அப்படின்ட்டு வேற அந்த பாட்டியும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சாவும் வேற ஒரு கழுத்து அடிச்சிருவாராம். வாயெல்லாம் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். என்னது இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வேற சன்னி லேண்டுன்னு ஒரு ப்ராஜெக்டை பற்றி வேற பேக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொன்னாங்க, பட் ஆனால் இதுக்கு மேலே மறைச்சி என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவே நம்ம லூயி தான் கொடுத்தான் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் சா, உங்களுக்கும் இது தெரியும்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு வர கேட்பாங்க. ஆனால் சாக்கு தான் போதை ஏறி அப்படியே மட்டையாக இருப்பார்ல. எல்லாருமே வேற செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. என்னது ஒரு ஷாட்டுக்கே இவ்வளோ மட்டையாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து கிம்மோ வந்துடுவார். கிம்மோ வந்துட்டு, சேர் உமன் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். ஆன்லைனில் ஷாப்பிங் கிங் லூயின்ற பேரில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பார். என்னது ஷாப்பிங் கிங் லூயி பேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேர் உமனை வேற பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. ஐயோ இவன் வேற வந்து வளர்றானே அப்படின்னு சொல்லிட்டு பேக்க வேற இதை அப்படியே பிளேட்டை மாற்றணுமேன்னு சொல்லிட்டு, கிம் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, லூயி செத்துட்டான், அம்மாவே இப்போ தான் எல்லாத்தையும் மறந்து நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, திருப்பி இதெல்லாம் பேசி அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் கொண்டு வரீங்களா, அவங்களை ஹர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வேற கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. உடனே மாரியம் வேறு, ஆமாம் என்னோட டீம்லேயும் அதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், நிறைய கமெண்ட்ஸ் ஷாப்பிங் கிங் லூயின்ற பேர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, ஸோ யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே சேர் உமனும், எதுக்கு இந்த பேரில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என் பேரை ஏன் கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பேக்கும், ஐயோ கேள்வி யோசிக்குதே, டக்குன்னு பிளேட்டை மாற்றணுமேன்னு சொல்லிட்டு, சாப்பாடெல்லாம் ஆறப்போகுது சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வேறு கிம்மை முறைச்சிக்கிட்டு இருப்பாரு. பேக் உடனே யோவை கூப்பிட்டு வர மீட்டிங் போட்டுட்டு இருப்பாரு. 15 வருஷமாக உங்கள் ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் ரொம்ப சூப்பராக எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிலாம் வேற பாராட்டிகிட்டு இருப்பாரு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், இப்போ நீங்களே பார்த்தீங்களா கிம், அவர் தான் இப்போ ரீசெண்டாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் நானும் நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காண்டில் இருக்கனால எக்ஸ்ட்ரா வேற போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். உடனே உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிம்மை எப்படியாவது ஒழிச்சுக்கணும்னு சொல்லிட்டு வேற மாஸ்டர் பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சாவும் மட்டையை கிடப்பார்ல, போக்ஷில் வேற கால் மேலே கால் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதை பார்த்த உடனே நம்ம மாரிக்கா செம்ம கடுப்பாக படிக்கவே எதுக்கு கால் பண்ணுறா அப்படின்ட்டு வேற அட்டன் பண்ணிடுவா. ஐயோ மாறி நீங்களா, ஆமாம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு வேற கேட்பா. அவர் பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வேற மாரியும் சொல்லுவாங்களா. சரி நான் வேணா ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பா. நீங்கள் வந்தாலே எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க, பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சியோலுக்கே திருப்பி போயிடுங்க அப்படின்ட்டு வேற ஃபோனை கட் பண்ணி விட்டுருவா. இந்த பக்கம் சாதான் மட்டையை கிடப்பார்ல, மாரியும் சும்மா இல்லாமல் ஏஞ்சிருங்க சா ஏஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைக்கிட்ட விளையாடுற மாதிரி வேற விளையாடிக்கிட்டு இருப்பா. அங்கே இருக்க ஒரு வெயிட்டர் வேற அதை பார்த்துட்டு, ரெண்டுத்துக்கும் வேறு வேலையில் போய் ரூமில் வச்சுக்க வேண்டியதானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பான். போக்ஷலும் சியோலுக்கு போகாமல் ஜோ கூடயும் லூயி கூடயும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வேற ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பா. உடனே அங்கே இருக்க ஒரு பிரிட்ஜு கிட்ட போயிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வியூ பாயிண்ட் வேற செம்மையாக இருக்கும். உடனே ஜோ வண்டி இங்கே வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது, வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற வளைச்சி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஜோ வண்டி, நீங்கள் ரெண்டு பேரும் நில்லுங்க நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோ வேற வளைச்சி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். 3 பேருமே பீச்சில் உட்காந்து ஜாலியாக வேற வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே நம்ம போக்ஷலும், இது தாண்டா ஃபஸ்ட் டைம் நான் பீச்சுக்கே வந்திருக்கேன், நீ பார்த்துருக்கியா அப்படின்ட்டு வேற லூயி கிட்டேயும் கேட்பா. லூயி வேற பார்த்துக்கிட்டே இருப்பானா, சாரிடா உனக்கு தான் பழசெல்லாம் ஞாபகம் இல்லைல்ல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி பீச்சை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஓஹோ நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற போக்ஷலும் கேட்டுக்கிட்டு இருப்பா. போக்ஷில் இவனை நோட் பண்ணியா, இவன் பூசானில் இருக்கிறவன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற ஜோவா சொல்லுவான். இது எடுத்து நோட் பண்ணுறான், உன் நோட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். அவனும் உடனே நோட் பேட் எடுத்து வேற நோட் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லாத்துக்கும் நம்ம போக்ஷிலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவள் தான் இந்த பீச்சை பற்றி ஞாபகப்படுத்தினா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். 3 பேருமே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். போக்ஷில் வேற பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. நான் ஃபஸ்ட் டைம் பீச்சை பார்க்குறேன்னா எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நம்ம பேசாமல் இங்கேயே தங்கிடலாமா அப்படின்ட்டு வேற லூயியும் கேட்பான். என்னது இங்கேயே தங்கணுமா, எனக்கு அவசரமாக சூச்சு வருது, நான் சூச்சு போயிட்டு வரேன், ரொம்ப குளிருது வேற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோவா வேற ஏஞ்சி போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்களா. அவங்க ஒரு பேரண்ட்ஸ் வேற அவங்க குழந்தைங்களோட வேற போயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே லூயிக்கு வேற அவங்க அப்பா அம்மா கூட விளையாடுறதெல்லாம் வேற அப்படியே ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்கும். உடனே அவன் தலை வேற வலிக்க ஆரம்பிச்சிருமா. எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டி ஏஞ்சி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவான். லூயி எங்கே போயிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற போக்ஷலும் கத்திக்கிட்டு இருப்பான். இவனுக்கு வேற அப்படியே அவன்
நடந்த ஆக்சிடென்ட்டு அவனை யாரோ அடிக்கிற மாதிரிலாம் வர இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். பட்டுன்னு வேற அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். லூயி உனக்கு என்னடா ஆச்சு ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்ம போக்ஸுலாம் வந்து எழுப்பிக்கிட்டு இருப்பா. அவன் கண்ணே திறக்க மாட்டானா. டீ நீ நல்லா தானே இருக்க ஏஞ்சி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற மூஞ்செல்லாம் மண்ணாயிடும். பாரு மூஞ்செல்லாம் வெறும் மண்ணாக இருக்குது, என்னாச்சு உனக்கு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் இருக்க மண்ணெல்லாம் வேற தொடச்சி விட்டுக்கிட்டு இருப்பா. சரி நீ எதுவும் பயப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் பாரு உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வர அப்படியே ஹக் பண்ணிப்பா. உடனே லூயி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கேயும் போயிடாத அப்படின்ட்டு வர சொல்லுவானா. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வர கூடுவா. இல்லை இல்லை வேணாம் கொஞ்ச நேரம் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி வர திருப்பி ஹக் பண்ணிப்பான். மறுநாள் போக்ஷிலும் ஆஃபீஸுக்கு வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு வேற மீட்டிங் போட்டுட்டு இருப்பான். ஆமாம் இப்போ எதுக்கு இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே போக்ஷெல்லாம் அவளோட ப்ரொபோசலை வேற கொடுக்க ஆரம்பிச்சிருவா. நேற்று நான் ஒன் டே பிஸ்னஸ் ட்ரிப் போனால பூசானுக்கு, ஸோ அதில் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஏன் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ஒன் டே ட்ரிப்பு பூசானுக்கு பிளான் பண்ணக்கூடாது, அது நல்ல ரீச் கொடுக்கும். ஏன்னா பீச்சை பார்த்தா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், நம்மளுக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே மாறியும் போக்ஷில் நீங்கள் நம்ம காம்படிட்டர்ஸோட வெப்சைட்லாம் செக் பண்ண மாட்டிங்களா, ஆல்ரெடி நிறைய பிளான்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டோடனே போக்ஷில் வர பயங்கர நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. உடனே சாவும் மாறி சொல்கிறது கரெக்டு தான், நிறைய பிளான்ஸ் இருக்குது, ஆனால் ஒன்று போக்ஷில் சொல்கிறதுல வர நிறைய எமோஷன்ஸும் ஸ்டோரிஸும் இருக்குது. நம்ம கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப யங்கான பீப்புளாக இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்டோரிஸும் எமோஷன்ஸும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீ சொன்ன ஐடியாவும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்ட்டு வர பாராட்ட ஆரம்பிச்சிருவாரு. எல்லாருமே வேறு கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். உடனே வேறு போக்ஷிலுக்கு செம்ம ஹாப்பியாக போயிடும். அதேமாரி இன்னொரு நியூஸும் நான் சொல்கிறேன், உன்னோட கான்ட்ராக்டை வந்து நான் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நல்லா வேலை பாரு அப்படின்ட்டு வேறு கிளம்பிடுவார். மாறி அதை கேட்டவொடனே செம்ம டென்ஷன் ஆகிடுவா. பின்னாடியே ஓடி போய் சார் நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவள் இந்த மொக்க ப்ராஜெக்ட்டை கொடுத்தவொடனே நீங்கள் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு வேறு கத்த ஆரம்பிச்சிருவா. நான் ஒன்றும் இதுக்காக இம்ப்ரெஸ் ஆகிடலாம் அவளை வந்து நான் 1 இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல, அவளோட பாட்டில் ஐடியாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் அவள் எவ்வளோ அழகாக பாட்டில் வச்சு ஸ்டோரி சொன்னான்னு அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக நோஸ் கட் பண்ணி விட்டுருவார். இந்த கதை இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கு வேறு மூஞ்சல் அடித்த மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் ஜாக்லினும் சங்க வேறு பேக்கப் பற்றி காசை பேச ஆரம்பிச்சிருவாங்க. வரும்போது கம்ப்யூட்டர் ஃபோன்லாம் ஒர்க் பண்ணதே தெரியாமல் வந்தா, ஆனால் இப்போ மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ஒரு விஷயம் சொல்லி தான் ஆகணும், அவள் ப்ரெசன்டேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஜாக்லினும் வந்த ஒரே மாதத்தில் 1 இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது, ஆனால் அவள் இருக்கிறதுலாம் ஒரு விதத்தில் நல்லது தான், அவள் தான் சின்ன சின்ன வேலை எதுவாக இருந்தாலும் பண்ணுவாள், அவள் ஒரு வேலை போயிட்டானா நம்மளுக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு போக்ஷிலும் வேறு சாக்கிட்ட வந்துட்டு சார் நான்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு வேறு கேட்பான். நான் உண்மை தான் சொல்கிறேன், நீ நல்லா ஒர்க் பண்ண, நீ பெர்மனன்ட் ரோலுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி நல்லா ஒர்க் பண்ண இன்னும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். அதேமாரி உன்னோட அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் சொல்வாராம். ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வேறு வீட்டுக்கு ஓடிடுவா. லூயி வேறு மாடி மேலே நின்றுட்டு இருப்பானா. லூயி ஒரு ஹாப்பி நியூஸ் தான், என்ன 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வேறு கத்துவா. நீ சொல்கிறதே எனக்கு புரியல, இரு நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கீழே வருவானா. டே என்ன 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கடா கோல் லைனில் அப்படின்ட்டு வேறு ஜாலியாக கத்த ஆரம்பிச்சிருவா. அப்படியே என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2 பேரும் கட்டி பூச்சின்னு வேறு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்போன்னு பார்த்து ஜோவும் வந்துடுவான். இதுங்க ரெண்டும் என்ன நட் ரோட்டில் அப்படியே பாச போராட்டத்தில் ஈடுபடுதுங்க. ஏய் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஏய் என்ன 1 இயர் கோல் லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். எதுவும் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா, நீ சமாதான் போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூட சேர்ந்து குதிக்க ஆரம்பிச்சிருவான். 3 பேரை சேர்ந்து ஹோட்டலில் உட்காந்து வெளுன்னு வேற வெளுக்க ஆரம்பிச்சிருவாங்க. போக்ஷில் நீ சாதாரண ஆளையில் நான் 10 வருஷமாக போராடிட்டு இருக்கேன், ஆனால் நீ ஒரே மாதத்தில் சாதிச்சுட்டே, நீ செம்ம டேலண்ட்டு தான் அப்படின்ட்டு வேற பாராட்டிகிட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நான் உங்களுக்கு தான் சொல்லணும், நீங்கள் 2 பேரும் இல்லைனா என்னால் இதை பண்ணியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாலாம். நீ சொல்லனாலும் நான் நல்லா சாப்பிட தான் போகிறேன் அப்படின்ட்டு வேற வெளுத்து கட்டிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே போக்ஷில் வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு வேற லூயும் கேட்பான். சேச்சா ஒன்றும் இல்லடா நீ நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இங்கே பார்த்தியா எனக்கு கிரெடிட் கார்டு ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு வேற காட்டுவா. சூப்பர் போ, கிரெடிட் கார்டு நம்மளுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற லூயி வேற பிடுங்கி வச்சுப்பான். உடனே வேற ஜோவும் திட்டி டே அது உன் கார்டு இல்லை அவள் கார்டு, அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு இங்கே பாரு இப்போ உனக்கு பெரிய கம்பெனியில் வேறு வேலை கிடச்சிச்சு, இப்போ நான் உனக்கு நல்லா டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்கே நீ இந்த ஊர்க்காரங்க மாதிரியே ஃபுட் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே வேற நம்ம போக்ஷிலும் கரெக்டாக இந்த ஊர்க்காரங்க மாதிரி அப்படியே ஃபுட் ஆர்டர் பண்ணுவாலாம். ஏய் பரவாயில்லையே நான் சொல்லி கொடுத்த மாதிரி கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற, உனக்கு செம்ம டேலண்ட் இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுந்து வேற பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதேமாதிரி நீ இப்போ வந்து பெரிய கம்பெனியில் வேறு வேலை செய்ய போகிற, ஸோ உன்னோட அவுட்ஃபிட்டை ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றணும், ஸோ வா நம்ம பார்லருக்கு போகலாம் அப்படின்லாம் வேற கூப்பிட்டுட்டு இருப்பான். உடனே லூயும் எனக்கும் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர கூட ஓடிடுவான். ஜோன் வேற அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சலூனுக்கு வர கூப்பிட்டு போயிடுவானா. ஏய் ஆண்டி இவங்க 2 பேரையும் உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி மூஞ்ச மாற்று, எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடு அப்படின்ட்டு வர சொல்லுவான். பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை உட்கார வச்சு வேற செஞ்சு விட்ருவோம். ஏய் ஆண்டி நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் லூயிக்கும் போக்ஷிலுக்கும் வேற செஞ்சு விட்ருவான் அந்த ஆண்டி. ஐயோ இதுக்கு மேலே இருந்தால் இது கொத்தியே சாவடிச்சிடும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் லூயிஸும் வேற ஓட ஆரம்பிச்சிருவாங்க. டி இருறா நானும் வரேன் அப்படின்ட்டு வேற போக்ஸ்லாம் ஓடுவாங்களாம். மரியாதை $100 எடுத்து வை அப்படின்ட்டு வேற அந்த ஆண்டியும் கத்தும். $100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு வேற ஓடி வந்துருவா. ஸ்ட்ரைட்டாக வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருவாளா டிடெக்டிவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. டிடெக்டிவாக இவளை பார்த்த உடனே பக்குன்னு வேற
பயந்துருவாரு. ஐயோ! என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு வேற போக்ஷிலாம் சொல்லுவா. என்ன 1 வருஷம் என் கோல்ட் லைன் கம்பெனியில வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வேற ஜாலியா சொல்லிக்கிட்டு இருப்பாளாம். சரி நல்ல விஷயம் தான். ஆனா உங்க தலைக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஏன் கேவலமா இருக்கா என்ன அப்படின்ட்டு வேற லூயியும் கேட்பான். பின்ன ரொம்ப கேவலமா இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நான் இதுக்காக $100 செலவு பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷிலாம் வேற கதற ஆரம்பிச்சிருவா. இங்க கட் பண்ணா நம்ம கிம்ம தான் காட்டுவாங்க. கிம்மும் யாருக்கோ கால் பண்ணி நான் இன்னும் அவர கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது யாருன்னே காட்ட மாட்டாங்க. இந்த பக்கம் ஜோவும் வேற வீட்டுக்கு வந்துருவானா. ஆஸ்ட்ரேலியா பார்த்தோனே அவங்க அம்மா வேற, "டேய் என்னடா இது பொறுக்கி மாரி ஹேர் கட் பண்ணியிருக்க. ஆனா ஒண்ணு சொல்லி தான் ஆகணும். சின்ன பையன் மாரி தான் இருக்க" அப்படின்ட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பையன் மாரி இருக்கேன்ல அது போதும் விடு அப்படின்ட்டு வேற இவனும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். ஆமா இன்னும் அந்த லூயி கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு தான் இப்போ வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எதுக்கு அந்த வேலை வெட்டி இல்லாதவங்க கூடலாம் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவனும்மா அவன் பாவம் அவன விடு. எனக்கு வேற இப்போ கம்பெனியில நிறைய சம்பளம் கொடுக்க போறாங்க. என் வேலை கூட எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கதை கதையா சொல்ல ஆரம்பிச்சிருவான். இன்னவோட நல்ல செய்தியா சொல்றேன். எனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. டேய் ஜோ மேல் வீட்டு கதை இன்னும் உங்க 2 பேருக்கும் தெரியாதுல்ல. நீ வாய் எதுவும் உட்லியே அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. நான் என்ன உன்ன மாதிரி லூசுன்னு நினச்சியா? நான் மட்டும் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு லூயி வீட்டையே ரெண்டாக்கியிருப்பான். ஸோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீயும் வாய் விடாம இரு அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் திட்டிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. மாரியோ போக்ஸில் கிட்ட என்ன ஹேர்ஸ்டைல்லாம் மாறி இருக்கு 1 இயர் செலிப்ரேஷனா? பரவாயில்ல பரவாயில்ல. நானும் ஒன்று அது ரிலேட்டடாக கங்க்ராச்சுலேட் பண்ணணுன்னு தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. நீங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணோன்னா அங்கேயும் எங்கேயாவது சொல்லியிருக்கலாமே. எதுக்கு இங்கே ஸ்டெப்ஸ் கிட்ட என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. நான் முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும். ஆமாம் டேரக்டர் சாக்கு அந்த பாட்டில் விஷயம் எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு வேற கேட்பா. நான் சொல்லியே அப்படின்ட்டு வேற போக்ஸ்லாம் சொல்லுவாளாம். பின்ன அந்த பாட்டிலாக சொல்லுச்சு அப்படின்ட்டு வேற இவளும் பயமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொன்னேன். அது என் லீடு மாரிக்கு மட்டும் தான் சொன்னேன். அது நீங்கள் தான். வேற யாருக்கும் நான் சொல்லவும் சொல்லலை தெரியவும் தெரியாது அப்படின்ட்டு வேற சொல்வா. நீ சொல்லனா வேற யார் சொல்லியிருப்பா? நீ அவரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை அப்படின்ட்டு வேற கேட்பா. அவர் ஒரே ஒரு வாட்டி தான் என் வீட்டுக்கு வந்தார். காஃபி மட்டும் தான் கொடுத்தேன் அப்புறம் கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு வேற சொல்வா. என்னது டேரக்டரும் உன் வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற பயங்கரமாக ஷாக் ஆக ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் டேரக்டர் சாவும் வேற ஆஃபீஸுக்கு வந்துருவா. இவ ஹேர்ஸ்டைல் பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுவார். என்னது இது ஹேர்ஸ்டைல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற அப்படியே அடித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இவர் பார்க்குறத வேற மாறியும் பார்த்துருவா. ஐயோ உனக்கு என்னையா டேஸ்ட் அது என்ன நல்லா இருக்கு ஹேர்ஸ்டைல்னு சொல்லிட்டு இப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற மனசுக்குள்ளேயே வேற அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம லூயியை தான் காட்டுவாங்க. இவன் தான் ஒரு ஹேண்ட்பேக் கிட்ட நான் வந்து உன்னை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வாக்கு கொடுத்துருப்பாலும் அந்த ஹேண்ட்பேக் வேற போக்ஷலுக்காக வாங்கிடுவான். உடனே அந்த சேல்ஸ் உமனும் சார் ஃபுல் அமௌண்ட் தரீங்களா இல்லை இஎம்ஐ கட்டுறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பா. இஎம்ஐ அப்படின்னா அப்படின்ட்டு வேற கேட்பான். 12 மந்த்ஸுக்கு நீங்கள் 200 கட்டுற மாதிரி இருக்கும் சார் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னா இஎம்ஐயே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற பேக் வாங்கிடுவான். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே கண்டதையும் வேற ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து நம்ம போக்ஷலுக்கும் வேற கொடுத்துருவான். இதெல்லாம் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா போட்டுப்பாரு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரிடா பேக் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியே தெரியுது எவ்வளோ அப்படின்ட்டு வேற கேட்பான். ஜஸ்ட் $2400 தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இது $2400 ஏன்டா நான் பார்க்குற வேலைக்கு நான் வாங்குற சம்பளத்துக்கு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் அப்படியே வேற கீழே உட்காந்துருவா. ஏய் நீ எதுவும் கவலைப்படாத நான் 12 மந்த்ஸுக்கு இஎம்ஐ போட்டிருக்கேன். ஸோ $200 தான் மந்த்லி அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இது $200 தானாவா? ஏன்டா $100 இல்லை $1000 யாரா கட்ட போகிறான்? நான் தானே கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வர டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிருவா. மரியாதையே இந்த பேக்கை ரிட்டர்ன் பண்ணி எனக்கு இந்த பேக்கே வேணாம். நீ இதை ஒழுங்காக ரிட்டர்ன் பண்ணி காசை வாங்கிட்டு வா. அம்மா வீட்டுக்குள்ளே வராத வெளில போ அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவான். இவனும் பயத்தில் வெளில போய் நின்றுக்கிட்டு இருப்பானா. இவனும் வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் வேற லூயியோட பாட்டி சொன்னது வேற ஞாபகம் வரும். அவன் நிறைய ஷாப்பிங் பண்ணுறான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறல. அவன் எதுக்காக பண்ணுறான் யாருக்காக பண்ணுறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ தான் நீ அவனை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு வேற சொல்லியிருப்பாங்க. அதை வேற யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவ்வளோ வேற பாப்பா ஃபுல்லாக இவளுக்காக மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருப்பான். எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் இதுக்கு இஎம்ஐலாம் நான் தானே கட்ட போகிறேன். அவனை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம லூயியை வர அந்த கடைக்கும் போயிடுவான். கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணலான்னு வேற நின்றுக்கிட்டு இருப்பானா. அந்த சேல்ஸ் உமனும் பார்த்துட்டு சார் இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. நான் இப்போ வாங்கலாம் வரல இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பேக்கம் வேற அவன் அடியால் கூப்பிட்டு நான் கூடிய சீக்கிரம் சேர்மன் ஆக போகிறேன். அம்மா வந்து அவங்க ஷேர்ஸ் எல்லாம் என் பேரில் மாற்ற போகிறாங்க. ஸோ உங்கள் இன்வெஸ்டிகேஷனை சீக்கிரம் ஸ்பீடப் பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்வார். நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. முக்கியமாக அந்த சாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ட்டு வேற சொல்வார். அதெல்லாம் சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்கே கட் பண்ணால் நம்ம போக்ஸ்லையும் லூயியும் தான் காட்டுவாங்க. அவனும் காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவானா. என்னை பாராட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஏன்டா நீ செலவு பண்ணாமல் இருந்தானா நான் உன்னை பாராட்டி இருக்க போகிறேன். ஆனால் நீ கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு இப்போ பாராட்ட சொல்கிறியா அப்படின்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. நான் உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் உனக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அது எனக்கே தெரியும் அப்படின்ட்டு வேற இவ்வளோ தலையாட்டுவான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு வேற கேட்பான். எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க அப்படின்ட்டு வேற சொல்வா. அவங்களுக்கு நான் கோயிலே கட்டுவேன் அப்படின்ட்டு வேற இவனும் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இங்கே பாடுறா நீ கிஃப்ட் வாங்கி தரணும்லாம் நான் எதிர்பார்க்கல. என்னை ஒரே ஒரு வாட்டி படத்துக்கு மட்டும் கூப்பிட்டு போகிறேன் நான் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்ட்டு வேற சொல்வான்.
ஆரம்பிச்சிருவா. "இது படமா? நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லன்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "ஏன்டா நான் தான் மலையில வாழ்ந்துட்டு இருந்தேன். நீலாம் இங்க தானே இருந்த. இல்ல வேற ஏதாவது கிரகத்துல இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு வேற கன்னா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவா. "சரி ஓகே, ஓகே. உடனே ஸ்டார்ட் பண்ணாத. கண்டிப்பா நம்ம படத்துக்கு போலாம்" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி உன் வாய்ஸ்ல வேற ரொம்ப கேவலமா இருக்கு. வா நான் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற கட் பண்ண ஆரம்பிச்சிருவா. "ஏய் உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு எல்லாருமே என்னை பார்த்து ரொம்ப கேவலமா சிரிச்சுட்டு இருந்தாங்க. நானே அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கும் எனக்கும் ஒரே வேவ் லென்த்" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இவளும் கட் பண்ணிக்கிட்டு இருப்பாளாம். "உன் ஹேர் ஸ்டைலும் ரொம்ப கேவலமா இருக்கு. நானும் உனக்கு சரி பண்ணி விடுறேன்" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். போக்ஸ்லாம் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுநாளே போய் தியேட்டர்ல வேற நின்னுகிட்டு இருப்பா. "டேய் லூயி எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வாடா படம் ஆரம்பிக்க போகுது" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. "ஏய் ஒரு நிமிஷம் இரு இதோ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு லூயி வேற ஒரு பூக்கடைக்கு வந்திருப்பான். "எனக்கு ரோஸ் குடுங்க" அப்படின்ட்டு வேற கேட்பானா. அந்த பொண்ணும் "என்ன சார் கேர்ள் ஃப்ரெண்டுக்கா?" அப்படின்ட்டு வேற கேட்பா. "அவ கேர்ளு தான். ஸோ என் ஃப்ரெண்டு தான். நாங்க ஒண்ணா தான் இருக்கோம். நீங்க எடுங்க" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். "சரி ஓகே ஒரு நிமிஷம் குடுங்க. நான் இத ஒரு பொக்கே மாரி ரெடி பண்ணிடுறேன்" அப்படின்ட்டு வேற கேட்பா. "அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரே ஒரு ரோஸ் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு ரோஸ் வாங்கிட்டு வேற வந்துகிட்டு இருப்பான். கீழ வேற ஒரு 10 சென்ட் இருக்குமா. "போய் இன்னைக்கு நான் ரொம்ப லக்கியா இருக்கேன். எனக்கு 10 சென்ட் கிடைச்சிடுச்சு" அப்படின்ட்டு வேற நடந்து வந்துகிட்டு இருப்பான். அங்க சிக்னல் வேற விழுந்துருமா. 8 செகண்ட் தான் இருக்கும். ஐயய்யோ! 8 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஓடி வந்துகிட்டு இருப்பானா. நடுவுல வேற ஒரு கார் வந்துரும். அது முட்டி அப்படியே வேற கீழ விழுந்துருவான். கீழ விழுந்த வேகத்துல வேற இவன் தலை கீழ அடிச்சு அப்படியே வேற மயக்கடிச்சு விழுந்துருவான் நடு ரோட்லயே. லூயி வந்துருவான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படம் பார்க்க போறோம்ன்ற எக்ஸைட்மெண்ட்ல வேற போக்ஸ்லாம் தியேட்டர்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இங்க வேற இவன் நடு ரோட்லயே மயக்கடிச்சு விழுந்திருப்பானா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல கன்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக், கமெண்ட், ஷேர் மட்டும் பண்ணுங்க. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேல கால்லையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.